அதாவது டைட்டிலில் வந்து பொதுத்தன்மை வேணும்னு தலைவர் சொன்னார். அப்போ நிறைய டைட்டிலில் பார்க்கும்போது எல்லா கிரகக்காரங்களும் நம்ம தொடர்ந்து பட்டிமன்றம் நடத்துவோம். என்னடா நம்ம கிரகம் வரலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். வரும் விழா அனைத்துகளிலும் அனைத்து கிரகங்களும் இங்கு பட்டிமன்றங்களாக தொகுக்கப்படும். அப்போ பட்டிமன்றம் நம்ம சுமூகமாக அனைவருக்கும் பொதுவானதாக எடுத்துக்கொள்ளப்படணும்னு நினைக்கிற. அப்போ டைட்டில் வந்து இப்படி வச்சுருக்கோம். இதில் நம்ம 7ஆம் இடமா 11ஆம் இடமா, அது எது சிறப்பை தரும், பேசினவங்கனால சிறப்பா இல்லை அந்த இடத்தினால சிறப்பானுங்கிறத முடிவில் நம்ம நடுவர், இவரை விட சிறந்த நடுவர் இந்த பட்டிமன்றத்துக்கு இருக்க முடியாது, அவர் அறிவிப்பார். அதுவரை நாமளும் காத்திருப்போம். மீண்டும் அனைவரையும் காத்திருக்காமல் முதலாவதாக 7ஆம் இடமே என்று தனது உரையை ஆழமாக ஆணித்தரமாக வைக்க இங்கு திரு பாண்டு கொடுமுடி சதீஷ் ஐயா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அவருக்கு பொன்னாடை போத்தி வாழ்த்துறை வழங்க அவர் இப்பொழுது நமது ஐயா அவர்களுக்கு அருமையான ஜருகை பொருத்தம், நடுவருக்கு பொருத்தமான துண்டை அணிவித்து விட்டார். அவருக்கு நமது சிஆர் குழுவை சார்ந்த திரு கரூர் நடராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துகிறார். அடுத்ததாக எதிரணி 11ஆம் இடமே சிறப்பை தரப்போதுன்னு தனது வளமிக்க சொல்லால் இங்கு நம்மிடையே உரையாட வருகிறார் திரு டிஎம்எஸ் என்கிற சவுந்தரராஜன் சேலத்திலிருந்து உங்கள் கருத்த கரகோஷத்துடன் அவரை வருக வருக என வரவேற்கிறோம். அவருக்கு திரு விஜயராகவன் திருச்சி வீரராஜன் திருச்சி பொன்னாடை போர்த்தி வாழ்த்துகிறார். எந்த பட்டிமன்றத்திலையுமே மகளிர் அணி இல்லாமல் எதுவுமே முடிவெடுக்க முடியாது. அந்த மகளிர் அணி அந்தந்த வாதங்களை எடுத்து உரைக்கிறதுக்காக 7ஆம் இடமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி 7ஆம் இடத்தை அடித்து புரட்டி எடுக்க வருகிறார் திருமதி விஜயலட்சுமி சேலத்திலிருந்து உங்களது கரகோஷத்துடன். அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார் நமது திருமதி அமுதா கோயம்பேட்டிலிருந்து. அடுத்தது தலைப்பிலேயே தனது வெற்றியை உறுதி செய்ய ட்ரை பண்ண நமது திருமதி கீதா ரத்னவேல். இவங்க பேச்சை கொஞ்சம் உத்திப்பாக கவனிச்சுக்கிங்க. ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் சும்மா அடுக்காகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இனி மேடை நடுவர் வசம். அவருக்கு பொன்னாடை போத்தி மரியாதை செய்கிறார் திருமதி மகேஸ்வரி மேட்டுப்பாளையம். இன்றைக்கி மீட்டிங்கில் பரிச்சாத்தமான ஒரு முயற்சி, அதுவும் பிரமாதமாக போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டிமன்றம்ங்கிற பேரில் நிறைய வெட்டி மன்றத்தை பார்த்துருப்போம். அப்போது நிறையா பட்டிமன்றம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பட்டிமன்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசுகிறாக பேசிக்கிட்டே இருக்காகையா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஜோதிட கருத்துக்கள் தொடர்பாக மோதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். என்ன காரணம்னா, இந்த பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு நிறைய விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும், அந்த தன்மையெல்லாம் இருக்கணும். ஆனால் மேடைன்னு வந்துட்டால் எல்லாருமே அனல் பறக்கத்தையும் பேசுவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போது இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு அப்படின்னு எடுத்துட்டால், நான் இந்த தலைப்பையை பற்றியும் பார்த்தேன். அதாவது சிறப்பான வாழ்க்கையை தருவது. இந்த இடத்துல எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. சிறப்பான் மணி மௌலி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்க பொன்னாடு ஒன்று ஈந்தான் அப்படின்னு ஒரு கவி வரும், ஔவையார் எழுதுனது. அது மாதிரி சிறப்பான வாழ்க்கையை தருவது அப்படின்னு எடுத்துகிட்டு 7ஆம் இடமே 11ஆம் இடமே அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இந்த தலைப்பு யாருக்கு புரியும்? ஜோசியம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். வேறு யாருக்காவது புரியுமா சார்? புரியாது. இப்போ எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லட்டா? சிரிக்கக்கூடாது. அதாவது சிறப்பான வாழ்க்கையை தருவது செட்டப் தியான்னு ஒரு குரூப்பு,
7ஆம் இடம் தான்னு ஒரு குரூப்பு, அதாவது மனைவி தான்னு ஒரு குரூப்பு. இப்போ புரியுதா தலைப்போட ஆழம் என்னன்னு? அதாவது 7ஆம் இடம்ங்கிறது ரைட் ராயலாக வர்றது, 11ஆம் இடம்ங்கிறது நம்மளாக ரெடி பண்ணிக்கிறது. அப்போ எது சௌரியம் அப்படின்னு? ஏன்னா இவங்க வந்து லாபஸ்தானத்தை பற்றி பேசலை. அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க? சிறப்பான வாழ்க்கைக்கு 7ஆம் இடமே 11ஆம் இடமே அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம ஏதோ பட்டிமன்றம் பேசுகிறோன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த தலைப்பை இப்படி திருத்தி போட்டு பாருங்கள், என்னடா பட்டிமன்றம் நடத்துகிறாங்கங்கிற மாதிரி ஆயிரும் இல்லை? ஆனால் அதுலேயும் ஏதோ விஷயம் இருக்குல்ல, இருக்க போய் தானே பேசுகிறோம். ஸோ அந்த வகையில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், 11ஆம் இடம்ங்கிறதும் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். என்ன, 2வது மனைவி அல்லது காதல் மனைவி அல்லது காதலை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த காதல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காதல் போயின் சாதல் சாதல் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னாக்க, நீங்கள் ஒரு லவ் பண்ணுறவனை கூப்பிட்டு, டே இந்த மாதிரி நீ லவ் பண்ணுற பொண்ணோட ஜாதகம் சரியில்லை அல்லது இந்த பையன் ஜாதகம் சரியில்லை, நீ இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணனா பின்னால் நீ கஷ்டப்படுவடான்னு சொல்லி விலாவரியாக சொல்லுங்கள், கெட்ட நேரம் இருக்குன்னு கேட்க மாட்டான். நான் எடுத்துக்கிறேன்ல, பேட்ரி லைட்டை அடிச்சுக்கிட்டு நேராக போய் கிணத்துல குச்சிருவான். நம்ம என்னதான் நம்ம தெளிவாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த 7ஆம் இடம் அப்படியான ஒரு இடம். இந்த காதல் அப்படின்னு வந்துருச்சுன்னா, கண்ணில் காதலியர் கடைக்கண் தான் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் அப்படின்னா. கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம வீட்டுக்காரம்மா வந்து அந்த ஜவுளி எடுக்கையில பார்ப்போம் அல்லது நிச்சயதார்த்தம் பண்ணுறப்ப பார்ப்போம். கல்யாணத்துக்கு நெருக்கமாக சொல்கிறது நான் முன்னால் இதானு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க மாட்டோமா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டோமான்னு ஏக்கமாக இருக்கும். அந்த டைமில் எல்லோரும் அதை தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். இப்போது என்ன ஆகுதுறீங்களா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்க மாட்டாளா, வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க மாட்டாளாங்கிற மாதிரியான எண்ணம் தான் வரும். இப்படி ஜோசியம் மீட்டிங் வந்துச்சுன்னு வைங்களேன், மணியாண்ட மாதிரி சென்னையிலேயே நீ இருந்துட்டு விட்டுட்டு வந்துடுவோம் நம்ம வாட்டுக்கு, வம்பே வேணாம்னு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் பழக பழக பாலும் புளிக்கும்ன்றான், அந்த கணக்கு தான் இது. சரி, ஆக்கூடி நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தவனை முழு மனுஷன் ஆக்கிறதுங்கிறது மனைவி சார். அதாவது எப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம இடம் வாங்கியிருப்போம், வீடு கட்டியிருப்போம், கார் வாங்கியிருப்போம், பைக் வாங்கியிருப்போம். அதே மாதிரி நம்ம அம்மா அப்பாலாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் சண்டை வாங்கியிருப்போம், வசவு வாங்கியிருப்போம், அதுவும் சேர்த்து தானே வாங்கியிருப்போம், எல்லாம் தான் வாங்கியிருப்போம். சரி, அப்போ ஏற்பட்ட அந்த 7ஆம் இடமா இல்லை 11ஆம் இடம்ங்கிறது வந்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் நண்பர் வந்து சதாசிவம்னு சொல்லிவிட்டு அவருக்கு 2 சம்சாரம். அப்போது நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு டிரைவர் இருந்தார். அவர்கிட்ட வண்டியில் உட்காந்துட்டு, எப்பா சதாசிவம் வீட்டுக்கு போப்பா அப்படின்னு, அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தான். அங்கே போய் லெஃப்ட்டு கட் பண்ணனா கட் பண்ணாமல் போயிட்டே இருந்தான். எங்கடா போகிற அப்படின்னு, நீ தான் சதா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னேன். ஆமாடா, சதா வீட்டுக்கு போனால் அவரோட 2வது வீட்டுக்காக போச்சுன்னே, அவர் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போகணும்டா அப்படின்னா நீ சொல்லணும்ல அப்படின்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் அதுக்கான காரணமே புரிஞ்சு. அந்த டிரைவருக்கு 3 சம்சாரம் கட்டி 3 நிற்கலை அதுக்கப்புறம் வந்த பீரியடில். அப்போது இந்த 7ஆம் இடம் 11ஆம் இடம்ங்கிறதுல கிளுகிழுப்பான இடம் 11ஆம் இடம், ரொம்ப முன்னேற்றத்தை தர்றது 7ஆம் இடங்கிற மாதிரியான தோற்றம் இருக்கும். ஆனால் விஷயம் அதில் நிறையா இருக்குல்ல. அந்த வகையில் முதல்ல நம்ம எங்கே ஆரம்பிக்கிறது, 11ல் ஆரம்பிக்கிறதா 7ல் ஆரம்பிக்கிறதான்னா ட்ரெடிஷ்னலாக ஆரம்பிப்போம். அதாவது 7ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்டு. அந்த வகையில் அணித்தலைவராக 7ஆம் இடத்தை பற்றி பேசுகிறதுக்கு உட்காந்துருக்கிறது நம்ம சதீஷ் உட்காந்துருக்காரு. அவரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அதாவது ஊரறிஞ்ச வாப்பானுக்கு பூணூல் தேவையில்லைன்னு ஒரு வளமொழி சொல்லுவாங்க. அந்த கணக்காக இவருக்கு ஒரு அறிமுகமும் தேவையில்லை. 7ஆம் இட ஸ்பெஷலிஸ்ட் நம்ம இதில் அவர். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிலாம் இருப்பாங்கள்ல, அது மாதிரி 7ஆம் இடத்தை பற்றி அவர் பேசுகிற அளவுக்கு விரிவாக மற்ற யாரும் பேசி நான் கேட்டதே இல்லை. அதனால் அதுக்கு சரியான ஒரு ஆள் வந்து 7ஆம் இடத்துல நம்ம இவரை உட்கார வச்சுருக்காங்க. சதீஷ் ஐயா வந்திருக்காரு, அவர் தான் அணித்தலைவராக பொறுப்பேற்கிறாரு. அந்த வகையில் இப்போ உரையை வந்து அவரிடமிருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க சதீஷ் ஐயா. சிறப்பான வாழ்க்கையை தருவது 7ஆம் இடமே என்ற அணியில் அணித்தலைவராக வந்து நிற்கிறார். திருச்சிற்றம்பலம். தடித்ததோர் மகனை தந்தை ஈன்றடித்தால் தாயுடன் அணைப்பல், தாய் அடித்தால் பிடித்ததொரு தந்தை அணைப்பல்,
இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதா, நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா, உன்னை வணங்குகிறேன். அன்பான என் குடும்பமாகிய சிஆர் அஸ்ட்ரோ சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய அணியில் 7ஆம் இடமே என்று வீராங்கனையாக அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். பாவம், எதிரணியில் என் தங்கச்சி ஒன்றும் தெரியாத பொண்ணு இப்படி சிக்க வச்சுட்டாங்களே, என்ன பண்ணுறது? அந்த பக்கம் பாருங்க, முழிச்சுக்கிட்டே இருக்கார். இப்போ தான் 7ஆம் இடம் அவருக்கு வாச்சுது, 11ஆம் இடமேனு தாவிட்டார். இது நியாயமா? 7ஆம் இடம் தான் அவருக்கு, 7ஆம் இடத்துக்காகத்தான் தவம் இருந்தார். 7ஆம் இடத்தை வாங்கிட்டு 11ஆம் இடத்துல அடி குதிச்சிட்டார். இருந்தாலும் அந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நான் திடீர் வக்கீலுங்க. நேற்று வரைக்கும் சத்தியகணேசன் ஐயா தான் வக்கீலாக இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு விழா வந்தனால நம்மளை திடீர் லாயராக போட்டாங்க. இந்த திடீர் புரோட்டா மாற என்னங்க, அப்போ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அன்பு சொந்தங்களே, ஐயா நம்முடைய நடுவர் ஐயா அவர்கள், ஐயாவுக்கு தெரியாத விஷயமே இல்லை. இப்போவே 7ஆம் இடமே தீர்ப்பு கொடுத்துருக்கலாம், ஆனால் ஏனோ கொடுக்கல. சரி, எல்லோரும் அவங்களும் பொக்குன்னு போயிடுவாங்கன்னு விட்டுட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்முடைய நடுவர் ஐயாவுடைய திருவடியை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். 7ஆம் இடம் ஐயா, மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 12 கட்டத்தில் 4 இடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அங்கீகாரம் தருகின்றன. ஒன்று அவனுடைய கல்வி, 4ஆம் இடம். இன்னொன்று அவனுடைய 7ஆம் இடம் சமூகத்துடனும் வாழ்க்கை துணையுடனும் ஒன்றும் பொழுது. அதுவரையில் அவன் ஒரு சின்ன பையன் கம்முன்னு வர்றான் அப்படின்றாங்க. எப்போ அவனுக்குன்னு ஒரு சமூகத்தில் மரியாதை வருது? 7ஆம் இடம். இன்னொன்று ஜீவனஸ்தானமான 10ஆம் இடம். அதாவது இந்த பூமி சுத்துது. ஏங்க எத்தனை நிமிஷம் நான் பேசணும் அதையும் சொல்லிடுங்க, அதுக்குள்ளே முடிச்சுக்கிறேன். 10 நிமிஷம். பூமி சுத்துது. இந்த பூமியினுடைய வடதுருவம் தென்துருவம் இருக்கு. வடதுருவம் லக்னம், கீழே இருக்கக்கூடிய அடிப்பாகமான தென்துருவம் தான் 7ஆம் இடம். புரியுதுங்களா? இந்த பூமியினுடைய ஒரு அச்சே 7ஆம் இடம். அந்த அச்சு கழண்டுதுன்னா பூமியே பெருண்டுரும். நீங்கள் 11ஆம் இடம்னு வந்திருக்கீங்க, பாவம். அப்போ 11ஆம் இடம் அப்படின்ட்டு தெரியாமல் ஒத்துட்டாங்க. என்ன பண்ணுறது? அப்போது பூமியே ஒரு அச்சா பிடிப்பாக இருக்குன்னா அந்த 7ஆம் இடம் தான். நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரம், ஒரு மனிதனுடைய ஏக்கம், லக்னம். நான் இன்னாருடன் இயங்குகின்றேன். நமக்கு எதிரே உள்ள அனைத்தும் 7ஆம் இடம், மமகாரம். இது என்னுடையது, இது என் மனைவி, இது என் சொத்து, இது என் உழைப்பு, அனைத்தும் 7ஆம் இடம். 10ஆம் இடம் என் ஜீவனம், 4ஆம் இடம் என் கல்வி. இந்த 7ஆம் இடம் இயங்காம உங்களுக்கு எங்கேயுமே அங்கீகாரம் இல்லை. இங்க பாருங்க, நம்மளை விட பெரிய படிப்பாளியான அஸ்ட்ராலஜர்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இன்னும் வெளியில் வரல. ஏன்? 7ஆம் இடம் அங்கீகாரம் இல்லாதனால மறைபொருளாகவே இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. நாமெல்லாம் அவங்க படிப்புக்கு முன்னாடி தூசு, ஆனால் வெளியே வரல. காரணம், 7ஆம் இடம் அங்கீகரிக்கவில்லை. சமூக அங்கீகாரம் இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கை அமைந்தாலும் அது சிறப்பாக இருக்காது. ஐயா சொன்னாங்க 11ஆம் இடம் செட்டப்புன்னு. நான் மனைவியை கூட்டிகிட்டு இங்கே வந்தால் பரவாயில்லைங்க, நான் வேற மாதிரி வந்தால் பரவாயில்லைன்னு சொல்லுவீங்களா? பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு விடுவீங்களா? இதை நம்முடைய அருணாஜோதி மேடம் தான் சொல்லணும். விடமாட்டாங்களே. இருந்தாலும் முதல் 7ஆம் இடம் ஏன் போச்சுன்னு கேட்பீங்க. அதுக்கு பதில் சொல்லணும். அது நியாயமாக இருந்தால் ஒத்துக்குவீங்க, இல்லைன்னா சமூகம் ஒத்துக்காது. உண்டா இல்லைங்களா? அப்போது 7ஆம் இடத்தை தாண்டி தான் 11ஆம் இடம்.
ஏழாம் இடம் என்பது சமூகம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து. இங்கே பாருங்க, அழகா வீடு கட்டுறங்க, நல்லா சம்பாரிச்சு பெரிய வீடாக கட்டணும். யாருக்காக கட்டுறோம்? யாருக்காக கட்டுறோம்? ஒன்று சிவாஜி கணேசன் கட்டுமாற மனைவிக்காக, இன்னொன்று சமூகத்துக்காக. நான் இவ்வளவு அந்தஸ்துடன் இன்னார் மகன் இப்படி வாழ்கின்றேன் என்று சமூகத்துக்கு தான் காட்டுறோம். நான் யாருக்குமே காட்ட தேவையில்ல சார். ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே போய் வீடு கட்டிடலாமா? அங்கே நமக்கு ஒரு குகை செஞ்சிருந்தால் போதும், வாழ்ந்துடலாம். ஆனால் என்னுடைய அந்தஸ்தை, நான் போடுகின்ற உடை, நான் அணிகின்ற அணிகலன்கள், என்னுடைய வீடு எல்லாமே எங்கே காட்டுறோம்? ஏங்க இந்த சபையில் கூட பேசி 7ஆம் இடம் வெற்றி பெறணும்னு சபை அங்கீகாரத்துக்காகத்தான் நான் பேசுகிறேனே தவிர மற்ற எதுக்காக இல்லை. அப்போ இந்த சபை யாரு? 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் இல்லாமல் எப்படிங்க சிறப்பமையும்? 11ஆம் இடம் என்பது அவன் மறைமுகமாகவோ இல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவன் நிறைவு பெற்று வாழ்றானான்னு சொல்லும். நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சமூக அந்தஸ்து கிடைக்காமல் இங்க தலைப்பு என்ன? அவன் சந்தோஷமாக வாழ்கின்றானா? 11ஆம் இடம். இப்பவே நான் கிளம்பிடுறேன். அவன் நிறைவாக, அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகின்றதா? இதுதான் தலைப்பு. சிறப்பு என்ற ஒரு வார்த்தை வந்தவுடனே சமூகம் அங்கீகரித்தால்தான் சிறப்பு வரும். சமூக அங்கீகாரம் இல்லாமல் சிறப்பு வராது. சந்தோஷம் வரலாம், சிறப்பு வராது. சந்தோஷம் வேறை, சிறப்பு வேறை. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ராமனும் சீதையும் கடைசி வரையிலும் பிரிஞ்சுதான் வாழ்ந்தாங்க. ஆனா சமூகம் ஏத்துக்கும்படி வாழ்ந்தாங்க. இன்றைய வரையிலும் அவருடைய வாழ்க்கை உதாரணமாக சொல்லப்படுகின்றது. அந்த காவியம் இன்றைய வரையிலும் நிற்கின்றது. அது சிறப்பா சந்தோஷமா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். சந்தோஷம் வேறு, சிறப்பு வேறு. சந்தோஷம் என்பது எனக்குள் என் சுயநலம், என் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம். சிறப்பு என்பது சமூகத்து மத்தியில் ஒரு அந்தஸ்தான, ஒரு நிறைவான, சமூகம் ஏற்றுக்கொள்ளும்படியான, இன்னார் பேரன், இன்னார் மகன், இவன் சிறப்பாக வாழ்றான் ஐயா அப்படின்னு சமூகம் சொல்வதுதான் சிறப்பான வாழ்க்கை. சரிங்க, 7 கூடையவன் 6க்கு வந்துட்டோம், 7 கூடையவன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டோம். என்ன ஆகும்? 7ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் சமூகம் அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கை. சமூக அங்கீகாரத்துடன் வரக்கூடிய வாழ்க்கை துணை உனக்கு எதையும் கொடுக்காது. அப்ப மறைமுகமான வாழ்க்கை தான், அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட வாழ்க்கை தான். 8ஆம் இடம் அவமானம், சங்கடம், பெரிய வீழ்ச்சி. 7ஆம் பாவகலினா ஒண்ணுமே இல்லைங்க. 7ஆம் பாவகலினா ஒண்ணுமே இல்லை. புரியுதுங்களா? அதனால தான் அங்கே சுகத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் யாரு? 2 இடத்துல அவருடைய பலம். 1 காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், 1 7ஆம் இடம். மாயை. இந்த உலகம் அனைத்தும் மாயையால் உருவாக்கப்பட்டது. மாயை என்பது ஒரு சனத்திற்கு முன்பிருந்தது போல் மறுசனம் இல்லாதது. இந்த மாயை தாங்க சிறப்பான வாழ்க்கையை நமக்கு கொடுக்குது. அதில் தான் நம்ம சிறப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் ஐயா சொன்னாங்க, எவன் ஒருவன் நான் பெரியவன் என்ற நிலையில் இருக்கிறானோ அவன் வீழ்ச்சியை நோக்கி நகர்கிறான். ஏன்? அந்த வீழ்ச்சி என்பது அவனுடைய ஆணவத்தால் வருவது. மாயை என்பது ஒரு நிலையில் கொடுப்பதை ஒரு நிலையில் கொடுக்காதது. அந்த மாயை தான் நமக்கு, இந்த உலக வாழ்க்கை அனைத்து மாயை தான். அந்த மாயை அதுதான் சிறப்பு கொடுக்குது. அந்த மாயைக்கு அதிபதியான முப்பெரும் தேவர்களுடைய அருள், மும்மூர்த்திகளுடைய அருள்னா குரு பகவான், அது ஞானம். முப்பெரும் தேவியருடைய அருள் அப்படின்னா அது சுக்கிர பகவான் தான். முப்பெரும் தேவியருடைய அம்மைகளுடைய அருள் இல்லாமல் இந்த உலகில் வாழ்க்கை சிறப்பாக அமையாது. அப்போ 7ஆம் இடம்தான். இன்னும் எனக்கு எத்தனை நிமிஷங்கய்யா? 2 நிமிஷம். என்னுடைய உரையை சுருக்கமாக தொகுத்து சொல்கிறேன். 7ஆம் இடம் இயங்கவில்லை என்றால் ஒரு மனிதன் தனித்து விடப்படுவான். இதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன்.
ஏழாம் இடம் இயங்கவில்லை என்றால் நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சமூக அங்கீகாரம் கிடைக்காது. மாலை பரிவட்டம் அனைத்தும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏழாம் இடம் எதுக்க கொண்டு நம்மை பார்த்து கைதட்டினால் கிடைக்கின்ற சந்தோஷம் வேறு எதாலும் வராது. ஏழாம் இடம் யார்? நம்முடைய மனையாள். அப்போ ஏழாம் இடம்தான் வாழ்க்கையில் ஒரு மனிதனை முழுமையாக்குவது மட்டுமல்ல, அந்த மனிதனுக்கு சிறப்பான வாழ்க்கையும் கொடுக்கும் என்று சொல்லி மீதியை என் அணியில் தொடர்கின்ற விஜயலட்சுமி அவங்க பேசுவாங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளியில் எதுவும் பாருங்க, எதுவும் இடிஞ்சு விழுந்துருச்சான்னு பேசுகிறேங்கிற ஊரில் சண்டையோ விட்டார் இல்லை. உட்காருங்க. அருமையான உரை. இந்த உரை வீச்சுன்னு சொல்லித்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்துருப்பீங்களே, வீசுன்னு வீசிட்டார்ல, பிரமாதமாக பேசினார். என்ன காரணம்? வாங்கின அடி அப்படின்னு வாங்கல. அது மாதிரி இது ஜென்ரலாக சொல்கிறது இருந்தாலும் அந்த மாதிரி ஐயா வந்து 7ஆம் இட ஸ்பெஷலிஸ்ட்டு. ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறது எப்படி, 7 தலைமுறைக்கு அந்த கல்யாணம் நிற்கிற மாதிரி பொருத்தம் பார்க்குறது எப்படி, என்ன தான் 7ஆம் இடத்துக்கு பொருத்தம் பார்த்து சேர்த்து வச்சாலும் எங்கே பிடுங்கிட்டு போகுங்கிறதுலாம் பிரமாதமான ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான பல தீர்வுகளை சொன்னவர் அணித்தலைவராக வந்தது. அவசர வக்கீலாக இருந்தாலும் அருமையான வக்கீலாக செயல்பட்டார், அணித்தலைவராக செயல்பட்டார். அது பிரமாதமாக பேசினார். ஆனால் இவர் பேசினதுக்கப்புறம் நீ யார் பேசினாலும் இவ்வளோ சத்தமாக வராது, பேச முடியாது இல்லையா? அவ்வளவு சத்தமாக பேசிட்டார், பிரமாதமாக பேசிட்டார். அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் இருக்குது, பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நமக்கு வர்றதுங்கிறது வந்து சேலத்திலிருந்து மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படிம்பாங்கள்ல, டிஎம் சௌந்தரராஜன் ரொம்ப நாளாக நம்மளோட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அவரும் கவியெல்லாம் சொல்லுவார். பார்த்தா தான் சின்ன வயசு மாதிரி இருக்கார், ஆனால் அவர் வயசானவர் தான். ஏன்னா கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, அதனால் அனுபவிச்சிட்டேன். ஸோ அந்த வகையில் நிறைய பேர்த்துக்கு குருநாதராக இருக்கார். நிறைய பேர் இப்போ அவர்கிட்ட ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து 11ஆம் இடமே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு கல்யாணம் ஆகாதவன் 11ஆம் இடம் சிறப்புன்னு வாதாடினா அது ஒத்துக்கலாம், அது நியாயம். ஏன்னா அவனுக்கு 7ஆம் இடத்தை பற்றி தெரியாது, 11ஆம் இடத்தை பற்றி தெரிஞ்சதை பேசுகிறேன்னு சொல்லலாம். நம்மால் கல்யாணம் ஆகி குழந்தை உஞ்சோடு இருக்கார், ஆனாலும் 11 தான் சிறப்புன்னு வர்றாருன்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அதுக்குள்ளே அதையும் வர்றாருன்னு அர்த்தம். அதனால் மீண்டும் நம்ம வந்து இந்த டிஎம் சௌந்தரராஜன் வந்து இந்த மேடையில் வந்து அணித்தலைவராக நிற்கிறாரு 11ஆம் இடமேங்கிறதுல. இந்த 11ஆம் இடம் உனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். நான் இப்போத்தான் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே விட்டாக்க அவர் தவில மைக்குக்கு அங்கிட்டு போயிடுவார். நான் அதாவது எப்போவுமே 11ஆம் இடம் ஸ்பீடாக இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? 7ஆம் இடம் ஸ்லோவாக இருக்கும். என்னம்மா ஊருக்கு போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி பாருங்கள், அது வந்து ஒரு 4 தடவை சொன்னாலும் கிளம்ப மாட்டாங்க. ஆனால் 11ஆம் இடம் பாருங்கள், எங்கே வெளியில் போகலாமா, நம்ம அப்படி மின்னல் அப்படின்ன மாதிரி அப்படி சுற்றி ரெடியாகி வந்து நிற்கும். இந்த 2 சம்சாரத்துக்காரங்களெல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு நல்ல அனுபவம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க அதில். ஸோ அந்த வகையில் அந்த ஸ்பீடுங்கிறது வந்து அவருக்கு இன்னும் வேகமாக இருக்கிறாரு. 11ஆம் இடத்தை பற்றின பல உண்மைகள் நமக்கு இப்போ வெளியே வரப்போகுது. 2வது 11ஆம் இடம் சிறப்பான வாழ்க்கைக்கு உறுதுணையாக நிற்கிதுங்கிற பாயிண்டில் அவர் எடுத்து வரப்போகிறாரு. வாங்க திரு டிஎம்எஸ், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஐயாவுக்கும் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சிறப்பான வாழ்க்கையை தருவது அப்படின்றதுல ஏன் மனைவி மட்டுமே எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல. நாம் என்ன பேசுகிறோம், பாவகத்தை பற்றி தான் பேசுகிறோம். அது என்ன மனைவின்னு உயிர்காரகத்துவத்தை மட்டும் வச்சு பேசுறது? அதில் வர்ற ஆக்சிடெண்ட்டை பேசக்கூடாதா? 7ல் சனி இருந்தால் என்னங்க, கண்டகச்சனி. அவன் அப்போ தான் ஆரம்பித்து அடுத்த அஷ்டமத்தில் மாட்டுவான். அப்போ தான் அவனுக்கு அந்த அஸ்திவாரமே ஏற்படும், அந்த கெட்ட அஸ்திவாரமே. அதே மாதிரி 7ல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவோ ஐயா நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறாரு. செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தசை நடந்தால் பஞ்சாயத்து ஏற்படும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனால்
ராவணனை நினைச்சு பாருங்க, 11ஆம் இடத்துல அத்தனை கிரகத்தையும் நிறுத்த வச்சாரே, காரணம் இல்லாமல் நிறுத்த வச்சிருப்பாரா? அவரை விட ஜோசியத்தில் ஒருத்தர் உண்டா? சிறப்பான ஒரு அமைப்பு உண்டா? அப்போ ராவணன் எந்த அளவிற்கு அந்த 11ஆம் பாவகத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துல எல்லா கிரகத்தையும் நிறுத்தணும்னு சொல்லி அவர் ஆர்டர் போட்டிருப்பாரு. அப்போ 11ஆம் பாவகத்தினுடைய சிறப்பு வெறும் மனைவின்னு சதி செய்ய பாவம் அவருடைய குமுறல எப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த பட்டிமன்றத்துக்கு நான் மனைவியோடு வந்தால் என்ன நடக்கும்? எல்லாத்துட்டையும் பேசுவேன். நீங்கள் காட்டாதீங்க. 2வது 11ஆம் இடத்தை கூட்டு வந்தால் காட்டாதீங்க. காட்டாமல் அமைதியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? சொல்ல தேவையில்ல, பார்த்தாலே தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? அவருக்கு ஆதங்கம் கிடைக்கலையே அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் என்னதான் இருக்கட்டுங்க, நல்லா ஒன்று யோசிச்சு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். யாரும் வெளியில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, மனசாட்சி பதில் சொல்லிட்டா போதும். எல்லாருக்கும் ஒரு காதல்னு ஒன்று ஏற்பட்டிருக்கும். அது எந்த வயசாக இருந்தாலும் ஏற்பட்டிருக்கும். அது முறையான காதலாக இருக்கும். அந்த காதலையே 7ஆம் இடம் அடிபட்டு போயிடுச்சுங்க, வாழ்ந்துருவீங்க. நம்ம ஃபிசிக்கலாக வாழணுன்னா கூட மன ரீதியாக தினம் வாழ்ந்துருப்பீங்களே. அப்புறம் தானே நீங்கள் திருமணத்துக்குள்ளே போகிறீங்க. ஒருவேளை திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு காதல் வரும், அதுக்கு பேர் தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அப்படி வந்துருச்சுன்னா உங்களால் தடுக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருப்பீங்க மனசளவில். அப்போது இதில் சிறப்பில்லைன்னு வெறும் திருமணத்தை வச்சு மட்டுமே அவர் முடிச்சுட்டு போயிட்டார். அதை பற்றி என்னுடைய சகோதரி கண்டிப்பாக இதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மேடையில் உட்காந்து பேசுறதுக்கு கூட கூட்டணி யாருங்க? நானும் சகோதரியும் தான் உட்காந்துருக்கோம். அதுக்கும் 11ஆம் பாவம் வேலை செய்யணும். இவங்க மட்டும் என்ன, சகோதரி தான் மனைவி கூட்டு வந்து உட்காந்துருக்கோமா நாங்கள் யாராவது? 11ஆம் இடம் வேலை செய்யலைன்னா எப்படிங்க வந்து இங்கே உட்கார முடியும்? மூத்த சகோதரி அவங்க உட்காந்துருக்காங்க, இவர் மூத்த சகோதரராக இங்கே அக்காவுக்கு உட்காந்துருக்குறாங்க. ஸோ பாவக ரீதியான உயிர்காரகத்துவத்தில் மேடையில் அமர்வதற்கு கூட என்ன பாவகம் செயல்படணுங்க? 11ஆம் பாவகம் செயல்படணும். சரி, ஜெயிக்கணும். என்ன பாவகம் செயல்படும்? 7ஆம் பாவகமா? சண்டை போட்டு தான் நிற்கணும். 11ஆம் பாவகம் வேலை செஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அது தேர்வாக இருக்கட்டும், தேர்தலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும். இவங்க சொல்கிறாங்களே திருமணம் ஆகி இன்னைக்கு எத்தனை டிவோர்ஸ் கேஸ் எல்லாரும் பார்க்குறோம். எல்லாரும் ஜோசியர் தான். எத்தனை டிவோர்ஸ் கேஸ் நம்ம ரெகுலராக பார்க்குறோம், டே பை டே. அப்போது அதெல்லாம் 7ஆம் இடம் தானே வேலை செஞ்சு. ஏங்க அந்த டிவோர்ஸ் ஆகிறவங்கெல்லாம் போய் சொல்ல வேண்டியது தானே நீங்கள்? ஐயோ 7 தான் நல்லது, 11க்கு போகாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? சார், எத்தனை பேர் மறுவாழ்வு கொடுத்து நல்லா இருக்காங்கன்றதை ஏன் யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க? ஒரு 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 இளம் விதவை குழந்தையோடு நிற்கிறா, அதை ஒருத்தன் போய் பரவாயில்ல நான் அவரை பேர் பண்ணி நான் காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லக்கூடியது 11 பாவங்க சார். அந்த குழந்தைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியது. ஏன் அத்தனை நல்லாவே இல்லையா அவங்க? ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? சிறப்பானது எதுன்னு தான் பார்க்கணும். ஏன் பாவகத்தில் எத்தனை பேருக்கு சிறப்பாக இருக்குது? கடனேன்னு வாழ்கிறவங்க இருக்காங்க. எத்தனை பேர் வெளியே சொல்லாமல் ஜோசியர்கிட்ட மட்டும்தான் சொல்லி அழுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச ஜோசியராக இருந்துட்டு இப்படி பண்ணலாமா சதி சார்? அப்போ நீங்கள் அந்த மாதிரி கிளைண்ட்டே யாரையும் பார்க்கலன்னு அர்த்தம். அப்போது சிறப்பான வாழ்க்கையை தருவது அப்படிங்கிறதுல வெறும் உயிர்காரகத்துவம் மனைவியை மட்டும் பேசுறது நியாயம் இல்லைங்க. சரிங்க, திருமணம் பண்ணுறீங்க, குழந்தைக்கு பால் வாங்க தேவையில்லையா? குழந்தை பிறந்ததுன்னா மனைவி வெளியில் கூட்டிகிட்டு போக தேவையில்லையா? பணம் அத்தியாவசியம் கிடையாதா? பொன்னோடு மணியுண்டானால் புலஞ்சனும் கிளஞ்சன் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு தன் சாதியில் மனமும் செய்வர். மன்னராய் இருந்த பேர்கள் வகை கெட்டு போறாராகில் பின்னரும் யாரோ எவரோ என்று ஏசுவார் பேசுவாராமே. பணம் தான் சார் முக்கியம். அது 11ஆம் பாவகம் தான் கொடுக்குது. 7ஆம் பாவகம் எங்கே? 7ஆம் பாவகம் செலவு தான் சார் வைக்குது. என்னங்க கை தட்ட மாட்டேங்கிறீங்க? யார் வீட்லேயும் செலவு இல்லையா? 7ஆம் பாவகம் செலவு தானே வைக்குது. நானும் என்னோடய நண்பரும் வந்திருக்கிறோம், மாரகத்தையே கொடுக்குதான். அங்கேருந்தே ஒருத்தர் சொல்கிறாரு 7ஆம் பாவகம் மாரகத்தையே கொடுக்குது அதனால் அப்படின்ட்டு. ஆகவே 11ஆம் பாவம் ஏன் சரி? 7 சரியாக இருந்தால் எதுக்கு 11க்கு போகணும்? நீங்கள் ஏன் 11க்கு பயப்படுறீங்க? 7 சரியாக இருந்தால் 7லேயே இருக்க வேண்டியதானே? அப்போ 11ஆம் பாவகம் அவ்வளோ வேல்யூவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை தருவது 7 இல்லை 11 அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஐயா டிஎம்எஸ் அப்படி இல்லை, 4 வீலும் சரியாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப்னு எடுத்துகிட்டு போகிறது இல்லையா? சொல்லிட்டாரு. அது ஒரு சேஃப்டி இல்லை, அது தவறாக சொல்லலைங்க. ஏங்க இது தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு நண்பரை கூட எடுத்துக்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார் வெல்விஷரை சொல்லக்கூடிய பாவகம் இது சார். 7 மட்டும் கிடையவே கிடையாது. 7ஆம் இடம் தான் நமக்கு கண்டகத்தை பண்ணக்கூடியது. ஆனால் 11 எப்பயுமே வெல்விஷர்ஸை சொல்லக்கூடியது, நலம் விரும்பிகளை சொல்லக்கூடியது 11ஆம் பாவகம் தான். இப்போ இங்கே வந்திருக்க ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அட்மின் எல்லாருமே பாருங்கள், என்ன சொந்தக்காரங்களா? வெல்விஷஸ் எல்லாமே 11ஆம் பாவகத்தை சொல்லக்கூடியது. ஸோ ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் 11ஆம் பாவகம் சிறப்பான பாவகம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இன்னும் முக்கியமான விஷயம் சார், இன்றைக்கி பணத்தை பற்றி பேசாமல் இங்கேருந்து நகரவே முடியாது. அது 11னுடைய சிறப்பு. ஏன் அதை நாங்கள் சொல்லாமல் விடணும்? இவங்க மனைவியை சொல்லி சும்மா சாக்கு காட்டுறாங்க சார். 11ன்னா லாபங்களை கொடுக்கக்கூடியது, நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சேவிங்ஸை குறிக்கக்கூடியது சார். ஒரு 10,000 ரூபா பர்சல் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும், கரெக்டாக இல்லையா? அதை மனைவி கூட தராங்களா, கணவர் கூட தராங்களான்றது தெரியாது. நீ வேணால் போயிட்டு வா, ஒரு 20,000 கொடுத்து விடு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் சார், பணம் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுங்களா?
பொருள் இல்லாருக்கு, பொருள் இல்லாதவங்களுக்கு அது 11ஆம் பாவகம் தான் கொடுக்கும். 2ம் 11 தான் கொடுக்கும். பொருள் இல்லாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை. பெத்த பையன் மதிக்க மாட்டானா, 10 கோடி ரூபா சம்பாரிச்சு வச்சா இன்னும் இவ்வளோதானா டேடி அப்படிமா. பொருளிலாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கர்மமில்லை, கதிபெற வழியும் இல்லை, பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானே. பிரேதம்னா பணம். பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமன்னு சொல்லி வச்சிருக்கான் சார். அப்போ மனைவியோடு இருந்தா என்ன, பணம் இல்லாமல் இருந்தா என்ன? பணம் தான் சார் ரொம்ப முக்கியம். பணமும் முக்கியம், 95% பணம் ரொம்ப முக்கியம். நல்ல மனையாள் வந்துட்டா சரி, ரொம்ப ராவடி பண்ணுறவங்க வந்துட்டா இது முறையல்ல. எனது கால விரயத்தை ஏற்படுத்துகிறீர்கள். சரி, அதாவது ஆஃப் பண்ண மைக்கில் பேசலையே தெரிய வேண்டாமா 7ஆம் இடம் சிறப்பு. மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசலையே தெரிய வேண்டாமா 7ஆம் இடம்னா மைக் ஆஃப் ஆகிடுது. பேசுப்பா நீ. எல்லார் மனைவியும் நான் சொல்லலைங்க. நேற்று நாங்கள் கேரளாவுக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். நேற்று இன்றைக்கி விடிய காலையில் தான் வந்தோம். அதில் ஒரு மனைவி வந்து எப்படி அந்த கணவரை வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நானும் என்னோட நண்பரும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் 3 நாளாக. ரொம்ப கொடுமை, பாவம். அவர் பாவம்னு நாங்கள் ஒரு 108 முறை சொல்லியிருப்போம் 3 நாளில். அந்த அளவிற்கு ஒரு ப்ரெஷரை உண்டாக்கக்கூடியது, ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதுன்னா அது நிச்சயமாக 7ஆம் பாவகம் அது நிறைய செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதை தவிர்த்துட்டு நம்ம பேச முடியாது. சரி, ஜோதிடத்தில் 6ஆம் இடம் இருக்குது. அந்த 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமாக சொல்லக்கூடிய இந்த 11ஆம் பாவகம் தான் நோயை தீர்க்கக்கூடியது. சார், நோயை விட என்ன சார் பெரிய ஒரு கஷ்டம் இருக்க போகுது? ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் இத்தனையும் தீர்க்கக்கூடிய பாவகமாக 11 இருக்கிறது. அதை பற்றி பேசாமல் மனைவி மனைவி மனைவின்னு மட்டுமே பேசினா எப்படி? மனைவியை சரி கட்டுறதும் 11 தான் சார். டெப்த்தாக போக முடியல சார், சின்ன பையனாக இருக்கேன். இதில் வந்து நான் எவ்வளோ தூரம் நான் புரிஞ்சுக்கணும், நீங்களாம் புரிஞ்சுக்குங்க. அடுத்தபடியாக நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் ரொம்ப முக்கியம் சார். ஐயாவே நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ வாழ்த்தமோடு கூட என்ன சொன்னார்? இந்த பணத்தை வாங்கிட்டு போங்க, கல்லாப்பட்டியில் வைங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார். ஏன்? பொருளாதாரம் அவ்வளவு முக்கியம். அதுக்குத்தான் 2:11 நம்ம ஜோசியத்தில் பார்க்குறோம். செப்பிய தனத்திலாபன், செப்பிய தனத்திலாபன், தனம் லாபம், செப்பிய தனத்திலாபன் தனியராய் எவர்கேள் பொன்னோன் ஒப்பில்லா லாபமானோர் உதயாதி தனக்கேளாகி கப்பி ரவிபூமன் காரியும் அரவநோக்க எப்பவும் குறைவில்லாத இமகிரி போல வாழ்வான். இமயமலை மாதிரி பொருளாதாரத்தில் தொடுவான், சிகரத்தை தொடுவான். அந்த 2 பாவகம் பலமாக இருந்ததுன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. சார், என்ன தான் இருக்கட்டும், நீங்கள் வறுமையில் இருந்தீங்கன்னா எதுவுமே உங்கள் கண்ணுக்கு புலப்படாது. நீங்கள் ஒரு நல்ல மனையால் கூட வச்சுருந்தா கூட வறுமையில் 11ஆம் பாவம் கெட்டு போச்சு, வறுமையில் இருக்கிறீங்க, எப்படி சார் அதை பார்த்து தினம் தினம் அழுவீங்களா? பணம் வேண்டும். ஆகவே 11ஆம் பாவகம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நேரம் போயிட்டே இருக்குது அப்படின்றனால சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அடுத்த முறை கொஞ்சம் ப்ரீஃபாக எங்களுக்கு டைம் தரணும் அப்படின்றதையும் தாழ்மையான வேண்டுகோளாக இதை நான் கேட்டுக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகல விதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, 6 தடம்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று கூறி விடைபெற்று கொண்டு, 11ஆம் பாவகம்தான் மனித வாழ்க்கையை சிறப்படைய செய்கிறது என்பதை ஆணித்தனமாக பதிவிட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம். இருங்க இருங்க இருங்க. ஐயா, அடுத்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ புரியுதா 7ஆம் பாவம் எப்படி ரவுடித்தனம் பண்ணுதுன்னு? அதுக்காகத்தான் 11ஆம் பாவத்தை தேடி ஓடுறாங்க, நிம்மதியை தேடி. இதான் மேட்ரு. அப்படி இல்லை, அதாவது நமக்கு அந்த ஆர்வம் வரும் பதில் சொல்லிடணும்னு. அதுக்கு தான் வர்றாங்கல்ல விஜயலட்சுமி மேடம். விஜயலட்சுமி மேடத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட கேரக்டரில் இவங்களும் ஒருத்தவங்க. அதாவது இப்போ அவர் சொன்னார், நாங்கள் கேரளா போயிருந்தோம், உட்காருன்னா உட்காருன்னாங்க, நின்றுன்றாங்க, அந்த அம்மா அந்த பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க எந்த பாடுபடுத்துனாங்கன்னு தெரில. இவங்க கணவர் வந்து மிக உறுதுணையாக இருந்து இவங்கள ஜோசியம் படிக்க வச்சு இன்றைக்கி மேடையில் வந்து நின்று மைக்கை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம். 7ஆம் இடம் தான் காரணம். என்ன காரணம்? அவர் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவார். அவர் இருக்கிறது ரொம்ப முக்கியமான பதவியில் இருக்கார், விட்டுட்டுலாம் வர முடியாது. ஆனால் இந்த அம்மாவை தூக்கி தோளில் வச்சுட்டு திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டார். எல்லா வருஷமும் வருவார். இன்றைக்கி வந்திருக்காராம்மா? வரல. பார்த்தீங்களா, நானே போய்க்கிறேன்ட்டு வந்துட்டாங்க. அதைத்தான் நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ரைட்டு. அதாவது 7ஆம் இடம் ஓய்வு எடுக்கட்டும்னு விட்டுட்டு வந்திருக்காங்க.
விஷயம் என்னென்னா, இந்த பிள்ளை வந்து மொத மேடையில் பேசுகிறப்ப ரொம்ப பயந்துட்டு யோசனை பண்ணி பேசுனாங்க. இப்போ அவங்க பேசுவாங்க பாருங்கள், நமக்கே விவரம் தெரியாமல் மேடையில் ஏற்றி விட்ட மாதிரியே இருக்கும். இது எப்படின்னா பட்டாசை பற்ற வச்ச மாதிரின்றாங்கல்ல, பற்ற வச்சதுக்கப்புறம் அதை வெடிக்காமல் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அது மாதிரி அமைதியாக தான் இருந்தாங்க. மைக் பிடிச்சாங்கல்ல, ஆரம்பத்தில் அவங்க பேசுகிறதுக்கும் அடுத்தடுத்து அவங்க பேசுகிறதுக்கும் ரொம்ப மெச்சூரிட்டி. ஒரு நாள் நான் ராமேஸ்வரம் போயிட்டுருக்கேன் டூரில். அப்போது இவங்க பேச்சு வந்து யூடியூப்பில் வருது, போட்டுவிட்டு முழுசாக கேட்டுட்டேன். கேட்ட உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு அப்போமே வந்து ஒரு ஃபோன் அடிக்கிறேன் உங்களுக்கு. நான் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஏன்னா ஆன்லைன் ஜோசியர் ஆகிட்டாங்கல்ல, பிஸி ஆகிட்டாங்கல்ல, அதனால் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். உடனே எடுத்தாங்க. அருமையாக பேசினம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நீ பேசுனதுன்னு. அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த வார்த்தையை சொன்னது. உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருமே மேடைக்கு வரணும், எல்லா மேடையிலையும் சாதிக்கணும் சார் நீங்கள் எல்லாருமே. அப்படியான ஒரு வாய்ப்புக்கு முன்னோடியாக இருக்கிறவங்க விஜயலட்சுமி சேலத்திலேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத ஜோசியமே இல்லை. இவங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, நம்ம ஐ ஸ்பெஷலிஸ்ட் மோம்லா அது மாதிரி பிரசன்னம் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க நம்ம ஜூம் மீட்டிங்கில் நிறையா பேசியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய இடி முழக்கம் 7ஆம் பாவத்தை நோக்கி வருகிறது. தற்போது மேடை விஜயலட்சுமி வசம். அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா நான் பேசுறது? ஓகேவா? 7ஆம் இடம் சொன்னால் எல்லாருமே கேட்டுத்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. 7ஆம் இடம் கேட்குதா? இப்போ எல்லாத்துக்கும் இங்கே உட்காந்துருக்கிறீங்க எல்லாருமே 7ஆம் இடம் தான். ஏன்னா அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லைன்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா 11ஆம் இடம் தான் வலு அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பினர் என்னோட சகோதரரும் என்னோட சகோதரியும் வந்து ரொம்ப வலுவாக நிற்கிறாங்க. 11ஆம் இடம் வந்து பணம் மட்டும்தான் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி சவுந்தர் சொல்கிறாப்புல. ஆமாம், பணம் வேணும் தான். ஆனால் பொண்டாட்டி இல்லாத வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை? இல்லை புருஷன் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தனிமையாக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தனிமையாக போய் ஒரு ஃபங்க்ஷனில் நின்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஐயோ என்ன தனியாக வந்திருக்கிற, ஏப்பா உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு வரலையா, ஏப்பா உன் பொண்டாட்டி வரலன்னு கேட்பாங்க. அதே ஒரு பெண் தனியாக பையன் கேட்டார், ஏமா உங்கள் வீட்டுக்கார் வரலன்னு, அதே ஏமா அப்படின்னு வேறு எதுவும் கேட்கலையே. அப்போ 11ஆம் இடம் எந்த இடத்துல நிற்குதுன்னு நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. 11ஆம் இடம் தான் வாழ்க்கையில் எல்லா சிறப்பும் தரும் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து தவறலான கருத்து. இப்போ தம்பி சொல்லும் போது சிறப்பான வாழ்க்கைக்கு வந்து எங்களுக்கு 11ஆம் இடம் இருந்தால் மட்டுமே போதும், பணம் தாங்க வேணும், அஷ்டம சனி வருதுங்கிறாரு, கண்டக சனி வருதுங்கிறாரு. அப்புறம் எப்போ தேடி தேடி ஜோசியரை தேடி 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 ஓடி போய் ஜாதகத்தை கொடுத்து எனக்கு எப்போ கல்யாணம் எனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்குறீங்க? விட்டுருங்களேன் அந்த கல்யாணத்தை பற்றி, ஏன் பிடிக்கிறீங்க? எனக்கு எப்போ 11ஆம் இடம் வேலை செய்யும், எனக்கு எப்போ அந்த பணம் தேவைப்படும் அப்படின்னு மட்டும் யாராவது கேட்குறீங்களா? இப்போ 27 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்காக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் முதல்ல அவங்க தாய் தகப்பனார் போய், இது முன்னாள் வரைக்கும் பார்த்தீங்களா, இப்போ எனக்கெல்லாம் 46 வயசுங்க, வயசு சொல்கிறேன், இதில் எந்த இது இல்லை. ஏன்னா எனக்கு என் தாய் தகப்பன் கல்யாணம் பண்ணி வச்ச வயசு வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசில் எனக்கு கல்யாணத்தை முடித்தாங்க. ஏன்னா நாங்கள் 5 பிள்ளைங்க, சரி அடுத்தடுத்த பிள்ளைங்களை தாட்டி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். ஆனால் இன்னைக்கு 27 வயசு 33 வயசானாலும் அந்த தாய் தகப்பங்களை யாரும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகலைங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஏங்க எங்களுக்கு எப்பங்க கல்யாணம் நடக்கும், எப்பங்க எங்களுக்கு 7ஆம் பாவம் வேலை செய்யும், எங்களுக்கு சுக்கிரதசை வந்தால் வேலை செய்யுமா, ராகுதசை வந்தால் வேலை செய்யுமாங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல 7ஆம் பாவம் ஒன்று இல்லைன்னா அந்த மரம் வந்து தனி மரம். ஒரு மரம் வைக்கிறோம்னா அது எதுக்காக வைக்கிறோம்? அது பூ பூக்கணும், அடுத்தது காய் காய்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காய் மறுபடியும் விதையாகி மறுபடியும் மரமாகணும். அப்போ தான் ஒரு குடும்பம் தலைக்கும். 11ஆம் இடம் எப்போ வேலை செய்யணும்னா அந்த 7ஆம் இடம் செயல்படவில்லை என்றால் தான் 11ஆம் இடம். எப்பயுமே முக்காடு போட்டுக்கிட்டு தாங்க அடுத்தவங்க வீட்டுக்கு போக முடியும், நேராக தனித்தனியாக போகவே முடியாது. அதே 7ஆம் இடமா இருந்தால் நேராக நம்ம வீடுடா, நம்ம பொண்டாட்டிடா, கூப்பிட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு அப்படிங்களா, நம்ம வீட்டுக்காரர், நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வீட்டுக்காரோட பேசிகிட்டு இருக்கலாம்னு. தனிமையில் ஒரு பார்க்கில் போய் ஒரு கணவனை மனைவியை தவிர்த்து மற்றவங்க பேசணும், அதுக்கு என்ன பேச்சு பேசுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தம்பி சொல்லும் போது சொன்னாங்க 7ஆம் பாவம். நான் 3 நாளைக்கு முன்னால் நான் வந்து டூர் போனேன். என்னோட ஒரு வந்த நண்பரோட ஒய்ஃப் வந்து அவங்கள கொத்திட்டு, அதாவதுங்க கொத்துறது அந்த மனைவி தான். அந்த கணவனுக்கு ஒரு சிறு தலைவலினாலோ அல்லது ஒரு உடம்பு வலினாலோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் முன்ன வந்து நிற்கிறதுனா அந்த மனைவி தான் வந்து நிற்பா. 11ஆம் பாவம் 2வது தான் வரும். 11ஆம் பாவம் எப்போ தெரியுமா? 7ஆம் பாவம் வரலன்னா தான் வரும். ஆனால் அப்போ யார் வந்து நிற்பாங்க? அந்த மனைவி தான் முதல்ல வந்து நிற்பா. இதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையானே எதிரணிகிட்ட தான், எதிரணி தான் சொல்லணும் எனக்கு. இல்லைங்க எனக்கு என் மனைவி வரமாட்டா, எனக்கு 11ஆம் இடம் தான் வரும்னு சொல்லிவிட்டா, நீங்கள் டிஎம்
டிஎம்எஸ்க்கு சோறு இல்லை, அது உறுதி. ஏன்னா டிஎம்எஸ் என் கூட தான் வந்திருக்கிறாப்ல. சரிங்களா? அடுத்தது, அதாவதுங்க அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் எப்போ 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தும் சரி, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துலேயும் சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே தன்னோட கணவனுக்காக போய் போராடியது யாருன்னா அந்த 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் தான். எந்த இடத்துல பாருங்கள், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அந்த மனைவி அந்த கணவன் கூட போய் போராட்டம் பண்ணுறா. அதே ஒரு கோர்ட்டுக்கு போனாலும், ஒரு சொத்து பிரச்சனைனாலும், பங்காளி பிரச்சனைனாலும் அந்த பொண்டாட்டி அந்த கூட அந்த பார்த்திங்கன்னா அந்த கணவனுக்கு துணையாக நிற்கிறா. அல்லது அந்த மனைவிக்கு அந்த கணவன், இப்போ ஐயா சொன்னார், என் கணவன் எனக்கு துணையாக நின்னதுனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த மேடை முதல்ல என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்தது உண்மையாலுமே சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல் தான். ஆனால் அந்த சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல்ல நான் நின்றுட்டு கண் கலங்கி நான் போயிட்டு அடுத்த முறை வரும்போது ஐயனாதிரன் சொன்னாரம்மா, நீ நல்லா வருவ, நிறை குடம் என்னைக்கும் அது தழும்பாதமா, குறைக்கூடம் கூத்தாடி, நீ கவலைப்படாத போமானாரு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிறை குடமாக நிற்கிறேன். அப்போ காரணம் என்ன தெரியுங்களா? அந்த சிஆர் அப்படிங்கிற அந்த விதை என்னை வந்து மரமாக்கி வச்சிருக்குது இன்னைக்கு. அதுதான் உண்மை. அப்போ 7ஆம் இடம் எப்பயுமே, ஏன்னா இது எதுக்காக இந்த இடத்துல இந்த சிஆர் இப்போ இந்த அதையும் சொல்கிறேன்னா, ஐயா வந்து கடிகார பிரசனத்தை பற்றி சொன்னார். 12 மணி 35 நிமிஷம் ஆயிடுச்சா, இப்போ யார் என்ன கேள்வி வரும் சொல்லுங்க பார்க்கலான்னாரு. நான் சொன்னேன், சமூகம் பொது இது எல்லாமே 7ஆம் இடங்க. இப்போ இந்த பொது கூட்டம் 7ஆம் இடம். இப்போ நான் மட்டும் தனியாக பேசினா பைத்தியக்காரின்னு போடுவாங்க. அதே இந்த பொது இப்போ பண்ணீங்க நம்ம இருக்கிறீங்க ஒரு 300-400 பேர் இருக்கிறேன்னா 400 பேத்துக்கு மத்தியில் நான் தனி ஒரு ஆளாக தெரிகிறேன் அப்படின்னா அதுக்கு 7ஆம் இடம் வேலை செஞ்சால் மட்டும்தான் தனியாக ஒரு ஆளாக தெரியும், இல்லைன்னா ரெட்டையாக தெரியும். அதுதான் இரட்டை பாகம். சரிங்களா? அதனால் அது மட்டும் இல்லை, இப்போ டிஎம்எஸ் சொல்லும் போது சொன்னார் மனைவிங்கிறது எப்பயுமே நச்சுன்னு. ஐயா நான் நல்லா ஒரு விளக்கமாக சொல்கிறேன். கண்ணகி தன் கணவன் வந்து தவறானவனு தெரிஞ்சோம் அந்த கண்ணகி வந்து என்ன தெரியல எந்த இடத்துலையும் தான் புருஷனை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் அதே கண்ணகியை வச்சுக்கிட்ட இருந்த அந்த பெண்ணை விட்டுட்டு போயிட்டா. எனக்கு வேண்டாம், இந்த நபர் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா. நான் செஞ்சது தப்பு தான் ஏற்றுக்கிட்ட விட்டுட்டு போயிட்டா. ஆனால் அந்த கண்ணகி தன்னோட கணவனோட உயிர் பிரிஞ்ச அடுத்த நொடியே போய் ஒரு நாட்டையே எரிச்சா. அந்த இடத்துல அந்த அரசனையே வந்து பார்த்தீங்கன்னா மாண்ட செய்தா. அப்போ யாரால முடியும்? அப்போ ஒரு பத்தினியால் மட்டும்தான் அந்த விதியை வந்து வெல்ல முடியும். அப்படிங்கிறது 7ஆம் பாவகம் செய்யக்கூடிய விஷயம். 11ஆம் பாவம் செய்ய முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. 11ஆம் பாவம் என்னன்னா அபிலாசைன்னு அதுக்கு ஒரு பேர். தம்பி சொன்னார் பணம் பண்ணணும். பணம் மட்டும் இல்லை தம்பி, நம்ம பின்வாசல் வழியாக போகிறது 11ஆம் பாவகம். அது அபிலாசையை மட்டும்தான் நிறைவேற்றிக்கோ. உனக்கு அப்பொழுதுக்கு நம்ம போகிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி நம்ம அப்பப்போ கூல் பண்ணிக்கிறதுக்காக வேணா போகலாமே ஒழிஞ்சு 7ஆம் பாவம் தான் எப்பயுமே நமக்கு ஒரு நிரந்தரமான பாவகம். அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, தம்பி அஷ்டம சனியை பற்றி அழகாக பேசினார். அஷ்டம சனி வந்தா தம்பி சனி பகவான் இல்லைன்னா ஏது உனக்கு தொழில், ஏது உனக்கு கல்யாணம். இப்போ ராகவன் சார் வந்து இந்த திருமணத்துக்கான ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறார். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்வார். மா சனி சுக்கரன் இவங்கெல்லாம் இல்லைன்னா ஏதுமா குரு பயிற்சி வந்துருச்சா, எனக்கு குரு யோகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. குரு உங்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். உங்கள் லக்னத்து மேலேயோ உங்கள் ராசி மேலேயோ உங்கள் 7ஆம் இடத்து மேலேயோ வந்துக்கிட்டு தான் இருப்பான். அது குரு பலன் அப்படிங்கிறது எதுக்காக வந்தது அப்படின்னா, குழந்தை அந்த பெண் வந்து குழந்தையை தாங்கக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு வந்துட்டாலாங்கிறதுக்கு தான் அந்த குரு. அப்போ குரு ஒரு கல்யாணத்தை கொடுக்குமானா ஒரு நல்ல, இப்போ இந்த குரு பூர்ணிமாவில் இங்கே வந்து நம்ம ஏன் கலந்துருக்கோம் அப்படின்னா, குரு வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கட்டும்னு. அதுக்கு அந்த வியாழன் நோக்கு கட்டாயம் வேணும். ஐயா சொன்னார், இப்போ நான் வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன், நீங்கள் என்ன எல்லாரும் சேர்ந்து பாருங்கள். ஒரு வியாழன் நோக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வரலாறு. அப்போ இத்தனை பேர்த்தோட வியாழன் நோக்குங்கிறத எந்த இடத்துல என்னை பார்த்துட்டு இருக்கேன், இந்த பொது ஜனங்கள் அத்தனை என்ன பார்க்குது, இது எல்லாம் 7ஆம் பாவகம். அப்போ அந்த இடத்துல வந்து இவர் தம்பி சொல்கிறாரு 11ஆம் பாவகம் தாங்க ஜெயிக்கும், 7ஆம் பாவகம் எப்படிங்க ஜெயிக்குங்கிறாரு. குரு நோக்கு வந்து குழந்தைக்கானது, சனி நோக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரத்திற்கானது. அப்போ சனி பகவான் இல்லைன்னா எத்தனை பேர் இதில் எல்லாருமே வீடு கட்டியிருப்பீங்க, கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, தன்னோட பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேர் வந்து தன்னோட சனியிலையோ சனி திசையிலையோ சனி புத்தியிலையோ நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லாதவங்க கையை கீழே போடுங்க, பார்த்தீங்கன்னா கையை தூக்குங்க. முக்காவாசி பேத்துக்கு சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூச்சமம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த சூச்சமத்தில் தான் அந்த மாங்கல்யம் அவங்க கழுத்தில் ஏறும். அப்போ இந்த சனி பகவான் இல்லைன்னா எப்படிங்க 7ஆம் பாவம், அதுதாங்க 7ஆம் பாவத்தில் உச்சத்தை கொடுத்துட்டான். ஏங்க எங்கேருந்து எங்கெங்க முடிச்சு போடுறாரு 11ஆம் பாவத்துக்கு, அதுக்கு 9ஆம் பாகிஸ்தானம். இவர் நம்ம சதீஷ் அண்ணா சொன்ன மாதிரி அந்த 11ஆம் பாவகத்துக்கு அந்த சனி பகவான் எங்கே போய் உச்சமடைகிறான், இல்லற சொகத்தில் உச்சமடைகிறான்.
வேற ஏங்க வேற 4ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறது, 10ஆம் இடத்துல உச்சமடைகிறது, அப்படிலாம் ஆகலையே. தன் வீட்டுக்கு 9ல் உச்சமடைகிறானா, என்ன காரணம்? அந்த இடம் வந்து இல்லற சுகம். அதனாலதான் அங்க சுவாதி நட்சத்திரத்தை வச்சிருக்கிறான். அந்த இல்லற சுகம் ராகு இல்லைன்னா எப்படிங்க சுகத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்க? 11ஆம் இடத்துலயே ராகு நட்சத்திரம் இருக்குதே அப்படின்னா அது சதயம். 100 பிண்டத்துக்கு தான் அது சமமே ஒழிஞ்சு 100 சுகத்துக்கு சமம் இல்லை. ஒரு மனைவியிடம் ஒரு கணவனுக்கு கிடைக்கக்கூடிய சுகமோ, ஒரு மனைவிக்கு ஒரு கணவனிடம் கிடைக்கக்கூடிய சுகம் வந்து 7ஆம் இடம் தானே ஒழிஞ்சு 11ஆம் இடம் இல்லை. அது வந்து அபிலாசை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷங்கிற அந்த அபிலாசை. அந்த மனைவியும் அந்த கணவனும் இல்லற சுகத்துக்கு தகுதியானவங்களா இல்லைனா கூட மனசளவில் நாங்கள் தகுதியானவங்கன்னு சொன்னால் அதை வாழ்நாள் முழுக்க இழுத்துட்டு போவோங்க. 80 வயசு வரைக்கும் நாங்கள் பிரியாத தம்பதியர்கள், நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரே நிமிஷம் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். மாற்றான் மனைவியை கவர்ந்துகிட்டு போனதுனால தாங்க 10 தலை ராவணனே மடிஞ்சு போனான். சொந்த பொண்டாட்டியோட இருந்திருந்தா அவனுக்கு எதுக்குங்க இந்த தலையெழுத்து? அப்போ 11ஆம் பாவங்க எப்படிங்க வேலை செய்யும்? நீங்களே பார்த்து ஒரு தீர்ப்பு கொடுங்க. எனக்கு வாய்ப்பளித்த சிஆர் அஸ்ட்ரோவுக்கும் நம்ம சின்ராஸ் ஐயாவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து என் சொந்தங்களுக்கும் என்னோட அன்பு கலந்த நன்றி, வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. ராவணன் 10 தலை ராவணன் வந்து அடுத்த முண்டாட்டி மேலே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது யார் மேலே குற்றம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். தலையை மட்டும் 10 கொடுத்துட்டு பொண்டாட்டியை 1 கொடுத்தா என்ன செய்யறது? எப்போ அதுலேயும் ஒரு 4-5 கொடுத்துருந்தா பஞ்சாயத்து இல்லாமல் இருந்திருக்கு. அவன் எதுக்கு போய் அங்கிட்டு தூக்குறியான்? அப்போ பிரச்சனை என்னென்னா ஆண்டாய் மேலே தான் தப்பு. இப்படி தான் சொல்லணும். இதில் நம்ம விஜயலட்சுமி வந்து நல்ல கருத்துக்கள்லாம் நிறைய எடுத்து வச்சாங்க, முன்னால் வச்சாங்க. சனி இல்லாமல் 7ஆம் இடம் இருக்கா, சனி இல்லாமல் வாழ்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. யாருக்காவது சனி தசையில் கல்யாணத்தெல்லாம் பார்க்காம இருக்கீங்களா? சனினாலே மனைவி தானேங்க, அப்புறம் வேற என்ன இருக்கு? இப்போ 7ஆம் இடத்தில் ஏன் உச்சமாகிறாரு காலபுருஷனுக்கு அப்படின்னாங்க. அதான பிரச்சனையே. அதாவது 7ஆம் இடத்துல சனி உச்சமாகிறது தானே பிரச்சனையே. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியை மீறி யாராவது பேசுகிறானா? ஆரம்பத்தில் பேசி பார்க்குறான், ட்ரை பண்ணுறான், அதிலெல்லாம் குறை இல்லை. அதுக்கப்புறம் தான் அவன் புரிஞ்சுக்கிறான். சரி, அதாவது நல்லவனாக மாறுறது நல்லது. நான் நல்லவனாக எப்படி மாறுறது? நல்லோருக்கு அழகு சொல்லாமல் இருப்பது. சரியா? எதுவும் பேசக்கூடாது. நீ பார்த்து நல்லது செஞ்சால் நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்கும், இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும். சார் உங்கள் மனைவி நல்லா சமைப்பாங்க சார், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி அவங்களால சமைக்க முடியாது. ரைட்டா? அதை மறுக்கவே முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மனைவி சமையல் சுமாராக இருக்குன்னு போய் சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு சொல்லலாம், 2 நாளைக்கு சொல்லலாம். டெய்லியும் சொல்லி பாருங்கள், அவ்வளோதான். அந்த கிடைக்கிற சோறும் கிடைக்காம போயிடும். அதனால் எதுக்குன்னா 7ஆம் இடத்தை பற்றி அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுனாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, மனைவியை கூப்பிட்டு உட்கார வச்சு மனசு கஷ்டமாக இருந்தால் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். எங்கே நீ பேசிப்பார் அடுத்த முண்டாட்டியோட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கரெக்டான வாசகம். நம்மளும் அப்படித்தான் நினச்சி கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம். ஆனால் எந்திரிச்சு போகல, சட்டையை கழிச்சுக்கிட்டு தானே போகிறாங்க. அந்த கண்டிஷனுக்கு ஆகிடுறாங்கல்ல. அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒன்றுங்க, அதாவது டைம் மட்டும் போகலன்னு வைங்களேன், வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு வச்சு உங்கள் அப்பையும் வீட்டில் கல்யாணத்தப்போ என்ன சொன்னாங்க, என்னை ஏமாற்றி விட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் பேசாமல் மட்டும் இருந்துக்கோங்க. 1 வாரம் உங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. 1 வாரத்துக்கு பொழுது போகும் சார், 1 மணி நேரத்துக்கு போகாது, ஜாலியாக போகும். அதாவது நீங்கள் பண்ண தப்பு இல்லை, உங்கள் அப்பையும் தாத்தையும் பாட்டையும் தண்ண தப்புலேருந்து வெளியே வரும், மொத்தத்துக்கும் வெளில வந்துடும். அது மாதிரியான அமைப்பு. எனவே அதை சொன்னாங்க. அதே மாதிரி கண்ணகி வந்து பார்த்தீங்களா, அதாவது கோவலன் கஷ்டப்பட்டு வந்தாலும் நஷ்டப்பட்டு வந்தாலும் கூடவே இருந்தாங்க, கடைசி வரைக்கும் வந்தாங்க. சிலம்பெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க, மதுரையை எரிச்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 11ஆம் இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது, தப்பிச்சு வந்துட முடியும். 7ஆம் இடத்துல எந்த ஆப்ஷனும் கிடையாது, ஒன்லி மாட்டினது தான். நம்ம அவங்க பேசின கருத்தை புரிஞ்சுக்கணும், கருத்து ஆழத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது ஒரு மனைவி முடிவுன்ட்டா மதுரையை கூட காப்பாற்ற முடியாது. சரி, அப்புறம் புருஷனை காப்பாற்றுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனைவியை கூட காப்பாற்ற மதுரையை கூட காப்பாற்ற முடியாது. சரி, அதை சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு கஷ்ட நஷ்டம்னு வைங்களேன், 7ஆம் இடம்தான் முன்னால் வரும், மனைவி தான் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான வாசகம். கஷ்டமே தானே முதல்ல வருது,
அதுக்கப்புறம் தானே கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு வர்றது இல்லையா? அது மாதிரி அவங்க பிரமாதமாக வாதாடினாங்க. நல்ல ஒரு பயிற்சி. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நான் இங்கே நம்ம மேடையில் தான் முதல் மேடையில் ஏறினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே நம்ம குரூப்புக்கு அது பெருமையான விஷயம். என்னென்னா மேடையில் நின்று பேசுகிறப்பத்தான் தெரியும். அதாவது இந்த போடியம் போடுறதே எதுக்காக போடுறோம்னா பயப்படுறவங்களுக்காக தான். அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கனாக்கும் ஒரு கையாதரவுக்கு இருக்குன்றதுனால நான் அதனால தான் அதில் ஸ்டூலை போட்டு ஏறினா வீட்டு மேலே ஏறின மாதிரி இருக்குன்னே நான். சரி, இப்போ மொத்தத்தில் விஜயலட்சுமியுடைய வாத பிரதிவாதங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே பிரமாதமாக எடுத்து வச்சாங்க. யார்? நம்ம டிஎம்எஸ் அது மாதிரி தான் எடுத்து வச்சார். 8 நிமிஷத்தில் முடிச்சிட்டார். கீழேருந்து டைம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வேற சொல்கிறாங்க, ஏன்னா டைம் ஆகிட்டே போகுது, மணி 2 ஆச்சு, நீங்கள் பட்டிமன்றத்தை முடித்து எங்களுக்கு கஞ்சி ஊற்றுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிரும், எல்லாம் லோ சுகர் ஆயிரும்ப்பா அப்படின்ற மாதிரி. சரி, நான் புரிஞ்சிட்டேன். இதில் வீட்டுக்காரமாக வேறு எனக்கு அங்கேருந்து சைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, டைம் ஆகுது டைம் ஆகுது. இங்கே ரத்னவேல் வேறு சொல்லிட்டு போகிறாப்புல, அவங்க பேசுகிறதுக்கு டைம் கொடுமா, நீங்களே பேசிடாதீங்க அப்படின்னா. அதுவும் சர்த்தியான். அப்போ பட்டிமன்றம்னா எல்லாரும் பேசினாத்தான் பட்டிமன்றம், நம்மளாக பேசுறது பட்டிமன்றம். சரி, ரைட். இப்போ விஜயலட்சுமி மேடம் கூறிய கருத்துக்கள் எல்லாமே அருமையாக இருந்தது, நல்லா பேசினாங்க. என்ன ஒரே ஒரு குறை, இந்த ஸ்பீச்சை அவங்க மாப்பிள்ளை நேராக உட்காந்து கேட்டிருக்கணும். ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். என் வீட்டுக்காரம்மாவா இது, என் முன்னால் தான் இப்படி பேசி என்னை சிரமப்படுத்தினா, இப்போ ஊராக போய் மீட்டிங்லேயே பேசி வர்றவனை பூரா கஷ்டப்படுத்துகிறாளா அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருப்பார். பரவாயில்ல. இப்போ இதை மறுத்து பேசுகிறதுக்கு கீதா ரத்னவேல், இதுக்கு நான் பெருசாக விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நானே செலக்ட் பண்ண பொண்ணு. அதாவது ரத்னவேலுடைய சம்சாரம். முதல்ல நான் டெய்லரிங் பழக போகிறேன், ஆரி ஒர்க்கு பழக போகிறேன், பூரி ஒர்க்கு பழக போகிறேன்னு ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ தான் நான் கேட்டேன், மாமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஒரு சாக்கெட்டுக்கு டிசைன் போட்டு 5000 ரூபாயாம், 1000 ரூபா கொடுக்குறாங்களாம்மா, 500 ரூபா கொடுக்குறாங்களாம்மா அப்படின்னுக்கிட்டு இருந்தாப்புல. அப்புறம் சரி, நான் ஒன்றும் சொல்லலை, சரி ரைட்டு போடுங்க அப்படின்னா எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொழப்பில் ஆனால் சென்னையிலேருந்து ஒரு ரிங்கு, ஒரு வட்டம் ஒன்று, அந்த துணியை மாட்டுறதுக்கு, அதை அங்கேருந்து டயர் வண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டு வந்தோம் வைகையில் இங்கே வரைக்கும். அப்போ தான் நான் சொன்னேன், ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்கே பாரு, நீ இது பண்ணுறதெல்லாம் சர்த்தியான், மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு பொடியை பண்ணணும், நீ ஜோசியம் படி, உனக்கு வரும், படித்தேன்னா உனக்கு நல்லா வரும்னு சொல்கிறேன். அன்னைக்கு புஸ்தகத்தை எடுத்தாப்புல சார். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்காவது பூரி ஒர்க்காவது எல்லாத்தையும் தூக்கி போட்டாப்புல. இப்போது ஓரளவுக்கு ஜோதிடத்தில் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸாக ஃபேஸ்புக்கில் வருது இல்லையா, அதெல்லாம் பதிவிடுறது கீதா தான் பதிவிடுறாப்புல. ஸோ அந்த வகையில் ஜோதிடத்துக்கு இளவல் தான். இன்னும் இந்த பக்கம்லாம் பார்த்தா பழந்துன்னு கொட்டை ஓட்டவங்க இருக்காங்க. அந்த வகையில் ஒரு ட்ரைனிங்கில் ஒரு ஆள் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரைனிங்லேயும் போட்டிருக்குது. இப்போது சிறப்பான வாழ்க்கைக்கு 7ஆம் இடமே அப்படிங்கிறதுல இந்த பக்கம் 2 பேர் பேசியிருக்காங்க. 11ஆம் இடத்துல நம்ம டிஎம்எஸ் மட்டும் பேசியிருக்காரு. இப்போ அந்த அணியை பலப்படுத்துறதுக்காக திருமதி கீதா ரத்னவேல் சிறப்பான வாழ்க்கைக்கு 11ஆம் இடமே என்று பேச வருகிறார். 11ஆம் இடம்னா லாபஸ்தானம்பாங்க. அதான் ஒரு பேட்டரியை கழட்டிட்டு இன்னொரு பேட்டரி போடுறாங்க. அதாவது இதுக்கு பதிலாக அது அப்படின்னா 11ஆம் இடம். அவையோருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை எனது அனைத்து நல்ல விஷயங்கள் அனைத்துக்குமே துணை நின்று எனக்கு நல்வழி காட்டிய அனைத்து குருமார்களுக்கும் என் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சதீஷ்சாமி அவர்கள் சொன்னாங்க, சமூக அங்கீகாரம் வேணும்னா முதல் மனைவியுடன், அதாவது கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்தோடு வரணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபடுறதே முருகனைத்தான். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமான தெய்வானையும் இருக்காங்க, 11ஆம் இடமான வள்ளியும் இருக்காங்க. ஆனால் 7ஆம் இடத்தை விட்டுட்டு 11ஆம் இடத்தோட வள்ளி அவங்க கூட தான் நிறைய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு சான்றோர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வசதியான வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், வசதியான வீடு கட்டணும், நல்லா வாழணும்னு சொல்லியிருக்காரு அவரோட டைமில். பார்த்தீங்கன்னா எப்படிங்க வெறும் அன்பை மட்டும் வச்சுட்டு வசதியான வீடு கட்டிடுவார் அவர்? ஏங்க சார் நீங்கள் சொல்லுங்கள், பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி வசதியான வீடு கட்டி நீங்கள் சமூகத்தில் அங்கீகாரத்தோடு வாழ்வீங்க? அதே மாதிரி நம்ம விஜி மேடம் சொன்னாங்க, அவங்க நின்னதுமே 7ஆம் இடத்தை பற்றி பேச வந்தாங்க. ஸ்டூலில் கொஞ்சம் ஓரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க, அவர் 7ஆம் இடத்தை பற்றி பேச வந்திருக்காங்க.
அப்போ 11வது இடம் வந்து தான் அவங்க கீழே விழுகாமல் ஸ்டூலை நகர்த்தி வச்சு நல்லா நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லுது. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கோங்க 11ஆம் இடம் தான் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பானது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்லையே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து கல்யாணம்னு 2 பேருமே அதையவே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு வெறும் அன்பு மட்டும் இருந்துட்டா போதுமா? அவங்க கேட்குற காசு மாலை, அவங்க கேட்குற ஐஃபோனு இதெல்லாம் எப்படி வாங்கி தருவார்? நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே மனைவி ஒத்துக்குவாங்களா? காசு பணம் இல்லைன்னா எப்படிங்க? எதுங்க இப்போ கடைக்கு போகிறீங்க, ஒரு அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும்னா நான் என் மனைவியோட அன்பாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டா கடைக்காரர் தந்துடுவாரா? காசை நீட்டினா தாங்க தருவார். இவங்க சொல்கிறாங்க மரம் வளரணும், கல்யாணம் ஆகுது, அதுக்கப்புறம் மனைவியோ அல்லது கணவனோ வர்றாங்க, அது வந்து ஒரு மரம் மாதிரி அது பூத்து குலுங்கணும். எல்லாம் சரிதாங்க, மரம் எப்படிங்க பூத்து குலுங்கும்? தண்ணியும் சூரிய ஒளியும் வேண்டாமாங்க, அதுக்கு பணமும் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் வேணும் இல்லைங்க. அது இருந்தால் மட்டும்தானே அந்த மரம் நல்லா வளரும். சும்மா ஒரு விதையை போட்டு விட்டுட்டா போதுமா? அது எப்படிங்க வளரும்? சொல்லுங்கள் மேடம், நீங்கள் தான் சொல்லணும். இப்போ டிஎம்எஸ் இல்லை, அந்த தண்ணி என்ன எங்கேருந்து வருது? தண்ணி எங்கேருந்து வருது? தண்ணி மாதிரி தான் நம்மளுக்கு வர்ற லாபமும் அந்த காசும் அந்த சேமிப்பும். அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். தண்ணிங்கிறது நீங்கள் வேறு மீனிங், மழை வருது அதை நீங்கள் நினைக்காதீங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, மரம் பூத்து குலுங்கணும்னு சொல்கிறாங்க. வெறும் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டா போதுமா? அவங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யணும். குழந்தை, பூ, காய், ஓகே, குழந்தைகள்லாம் வருது, அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவு மற்ற அனைத்தும் வாங்கி கொடுக்கணும். இது எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை எப்படி சமூகத்தில் சிறப்பாக வாழ முடியும்? நல்ல கல்வி எப்படி கற்றுக்கும்? அதே மாதிரி தான் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கே வர்றாங்க, தன் மனைவியை வெறும் கையோடு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா? நல்ல அழகான பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேட்சா எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பாங்க. எப்படிங்க நான் அன்பாக இருக்கிறேம்மா, நீ இது இருக்கிற துணியை மட்டும் போட்டு வாமா, நான் போட்டு வந்துடுவாங்களா? என்ன கேட்பாங்க? எனக்கு மேட்சா தோடு வேணும், எனக்கு மேட்சா பேண்டு வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு நகை செஞ்சு கொடுங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? எப்படிங்க வரும்? பணம் இருந்தால் தானேங்க இதெல்லாம் வரும். சரி, 7வது இடம் நமக்கு ஒரு பார்ட்னரை தருது. ஆனால் 11ஆம் இடம் தான் அந்த பார்ட்னரை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு பேங்க் பேலன்ஸை தருது. 7ஆம் இடம் நல்லா இருந்தால் கணவன் மனைவி அமையுமாங்க, கரெக்டு தான். ஆனால் 11ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அந்த கணவன் மனைவி, அதாவது அவங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியுங்கிறது இங்கே நான் கடுமையாக வாதாடுறேன். அதே மாதிரி 11ஆவது இடம் சரி இல்லைன்னா 7வது இடத்துக்காரங்க சரி அர்ச்சனை வாங்குவாங்க, அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வாழவே விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் 7வது இடம் நோட்டீஸ் மாதிரி, 11ஆவது இடம் கேஷ் மாதிரி. நோட்டீஸை வச்சுட்டு எப்படிங்க நீங்கள் வீட்டில் சமைப்பீங்க, மற்ற எல்லாமே தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க? கேஷ் இருந்தால் தானங்க எல்லாமே நடக்கும். 11ஆவது இடம் லாபம், மூத்த சகோதரர்கள் எல்லாத்தையுமே குறிக்குது இல்லைங்களா? இப்போ வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னால் எங்கெங்கே போவாங்க? தன் கணவர் உடனே என்ன பண்ணுவார்? பக்கத்தில் ஏதாவது ஒரு டீ கடைக்கு போவார், வாடாமச்சி உட்காருன்னு தன் நண்பர் சொல்லுவான். அந்த நண்பனே 11ஆவது இடமாக தான் இருக்கும். அந்த 11ஆம் இடம் இல்லைன்னா இவர் 7வது இடத்துல அடிபட்ட அத்தனையுமே அங்கே போய் தான் 11ஆம் இடத்துல தான் புலம்புவார். டீ ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, விடுறா மச்சி, உட்கார்றா, நான் உனக்கு டீ வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்கிறதுக்கு யார் வேணும்? 11ஆவது இடம் தான் வேணும். 7வது இடம் மனைவியை கொடுத்து சண்டை போட வைக்கும். 11ஆவது இடம் நண்பர்களை கொடுத்து விடுறா மச்சி, பார்த்துக்கலாம்டா, விடுறா, பிரியாணி வாங்கி தர, வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைவர்ஷன் பண்ணி அவங்கள மனசை மாற்ற வைக்கும். 11ஆவது இடம் மனதில் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும். 7வது இடம் ஒரே ஒரு ஆசை தாங்க நிறைவேற்றும், அது கல்யாணம் மட்டும்தான். ஆனால் 11ஆவது இடத்தை பாருங்களேன், வெளிநாடு போகணும், வீடு கட்டணும், அப்புறம் மனைவியோட அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கும். வாரத்தில் 5 நாள் லீவாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற எல்லா நம்மளுடைய ஏகப்பட்ட ஆசைகளை எல்லாத்தையுமே 11ஆவது இடம் தாங்க நிறைவேற்றி வைக்கும். 7வது இடம் பொண்டாட்டி கையில் ஷாப்பிங் லிஸ்ட்டை கொண்டு வந்து நீட்டுவாங்க. ஆனால் 11ஆவது இடத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க? கையில் காசு இருந்தால் மட்டும்தாங்க அந்த லிஸ்ட்டுக்கு பணம் கட்ட முடியும். தலைமுடியும் பல்லும் கொட்டுற வயசில் நம்மளுக்கு வந்து 7வது இடம் ஹெல்ப் பண்ணாது. 11ஆவது இடத்துல சேர்த்து வச்ச அந்த லாபமும் காசு பணம் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும்
ஃபிக்ஸட் டிபார்ட்மெண்ட் மாதிரி, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி எல்லா வட்டியும் குட்டியும் போட்டு நம்ம கூட இருக்குங்கிறத எல்லாருமே மறந்துடக்கூடாதுங்க. அன்பு வேணும்னு சொல்லி 2 பேருமே நல்லா சிறப்பாக வாதாடினாங்க. எப்படிங்க, அன்பு மட்டும் இருந்தால் போதுமா? நம்மளுக்கு மற்ற எல்லாத்தையுமே நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக 11வது இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த அன்பான மனைவி கூட வாழ்க்கை சிறப்பாக நடத்துறதுக்கு 11வது இடம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே சண்டை தான், பிரச்சனை தான், வீட்டில் நிம்மதியே கிடையாது. நான் கேட்டேன்ல, நீங்கள் வாங்கி தரல, நான் அந்த கல்யாணத்துக்கு எப்படி போகிறது அப்படிம்பாங்க. இப்போ ஒரு போனஸ் வருது அப்படின்னா, போனஸ் எப்படிங்க வருது? லாபம் இருந்தால் தான் வரும். அந்த போனஸ் வருதுன்னா எல்லாத்துக்கும் வரும், ஆனால் நிறைய விஷயங்களுக்காக அது செலவாக போயிடும். 11வது இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த போனஸ் வந்து சேமிப்பாக மாறும். அந்த சேமிப்பு வந்து என்ன ஆகும், அவங்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது இங்கே ஆணித்தரமாக நான் பதிவிடுறேன். என்னங்க எல்லாரும் ஒருத்தருமே கைதட்ட மாட்டேங்கிறீங்க? நான் பேசுறது கரெக்டு தானா தப்பு தானான்னு எனக்கே டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தருமே கைதட்ட மாட்டேங்கிறீங்களே. சரி, எனவே நடுவர் அவர்களே, 7வது இடம் நமக்கு வாழ்க்கை துணையை தரலாம். ஆனால் அந்த வாழ்க்கை சிறப்பாக வாழ்கிறதுக்கு 11ஆம் இடம் உறுதி இல்லைன்னா, 11ஆம் இடம் இல்லைன்னா அந்த 7வது இடம் அவங்களுக்கு கசந்து போயிடும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். 11வது இடம் நல்லா இருந்தால் பணம் வரும், நண்பர்கள் வருவாங்க, ஆசைகள் நிறைவேறும். அதை பார்த்து 7வது இடம் என்ன பண்ணுவாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, குடும்பம் சிறப்பான வாழ்க்கையாக மாறுங்கிறது உறுதியாக சொல்லலாம். இப்போ 11வது இடமே சிறப்பான வாழ்க்கையை தரும்ன்ட்டு இந்த இதில் பதிவு செஞ்சுட்டு இந்த தீர்ப்பையே நடுவர் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவும் அதே மாதிரி தான், கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கன்னி பட்டிமன்றம்ங்கிறதுனால டயத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மணியை என்கிட்ட கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த மணி யாருக்குன்னா மெயினாக சதீஷுக்கு தான் அப்படின்னாங்க. அவர் டயத்துக்குள்ளே முடிக்கிறத தாண்டி அடுத்தவங்க டயத்துக்குள்ளேயும் பூந்து பேசினார் பாருங்க. அதனால தான் அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. எனிவே, மொத்தத்தில் இப்போது நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கலை. என்ன காரணம்னா, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, பசி ஆகிற நேரம், டைனிங் எல்லாம் தயாராகிருச்சின்னு நினைக்கிறேன் அநேகமாக. அதனால் நான் தீர்ப்பை வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிட்றேன், ரொம்ப டைம் எடுத்துக்கலை. சரி, கிறிஸ்பாக இருக்கும். இப்போ 11ஆம் இடம் முக்கியமா 7ஆம் இடம் முக்கியமா அப்படிங்கிற பாயிண்டில் வரையில், ஒரு பல்ப் எரியறதுக்கு வந்து கரண்ட்டு முக்கியமா எர்த்து முக்கியமா அப்படின்னா, கரண்ட்டு மட்டும் இருந்தால் லைட் எரியாது, எர்த்து மட்டும் இருந்தால் லைட் எரியாது, 2 இருந்தால் தான் லைட் எரியும். சரி, இதில் எது மேலே இருக்கணும் எது கீழே இருக்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா? இப்போது 7ஆம் இடத்தை பற்றி சொல்லலை, நிறைய சொன்னாங்க. இப்போ கீதா சொன்னப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, வெறும் அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும், வெறும் இதை மட்டும் எனக்கு ஐஃபோன் வேணும், காசு மாலை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாத்தான் 11 ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 7ஆம் இடம் சிரித்த முகமாக இருப்பாங்க. அப்போ 11ஆம் இடம் நல்லா வேணும், பொருளாதாரம் வேணும் அப்படின்னாங்க. இப்போ இதை பேசுகிற இங்கே பட்டிமன்றத்துக்கு வந்தவங்களே பாருங்கள் எவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்காங்கங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி 7ஆம் இடம் நோட்டீஸு, 11ஆம் இடம் கேஷ் அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக் இதில் அது வேறு வந்தது நடுவில். இது இல்லாமல் எல்லா ஆசையும் ஃபுல்ஃபில் ஆகிற இடம்ங்கிறது 11ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லாம் சொன்னாங்க. இப்போ பாருங்கள், நிறைய காசு வேணால் சம்பாதிக்கிறோம். அந்த பணங்காசு சம்பாரித்து அதை வச்சுக்கிட்டு சந்தோஷம் வந்துருமா அப்படின்னா நிச்சயமாக வராது. என்ன காரணம்னா, பென்ஸ் காரில் போகிறவனும் பிஎம்டபிள்யூவில் போகிறவங்களும் சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பிரச்சனைகளோடு இருக்கிறது அவங்க தான் இருப்பாங்க. சார், நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், இன்றைக்கி இருக்க கண்டிஷனில் எத்தனையோ பேர் இன்கம் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க, ஜிஎஸ்டி கட்டியிருப்பீங்க, அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ் என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுருக்கோமா சார்? காலேஜ் படிக்கிற காலத்தில் செஞ்சுருக்கோமா சார்? ஒன்றும் கிடையாது. நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டோமா, வீட்டுக்கு போனால் சாப்பாடு ரெடியாக இருக்கும், பிடிக்கலன்னா தூக்கி எறிஞ்சிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். சௌரியமாக போயிட்டு இருந்த வாழ்க்கை. அப்போது வாழ்க்கையை வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போனோம்னா, அந்த மூமெண்ட்டுன்னு வரணும்னா 7ஆம் இடம் வந்து சேருது.
இப்போ 7ஆம் இடம் சிறப்பு 7ஆம் இடம் சிறப்புன்னா அப்படித்தான் சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தா தெரியும். லக்னம் என்ன இருக்குதோ அதுக்கு நேர் 7ஆம் இடம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். 180 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்குது சார். நான் ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னேன், 7ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகி 6ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பிரச்சனை, வம்பு, வழக்கு, சண்டை சச்சரவு, ரைட்டா, நோய் நொடி. 7ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகி 8ஆம் இடத்துல விழுந்தால் அவமானம், கண்டம், கௌரவ குறைச்சல் அது வருது. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் மனைவியை வச்சுருக்கான், ரைட்டுங்களா. எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. கோட்டு மேலேயே வண்டியை ஓட்டணுன்றாங்கல்ல, அதனால தான் வீட்டுக்காரம்மாவுக்கு லேசாக அங்கிட்டு திரும்பினாலும் கோபம் வந்துடுது, டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்படி 7ஆம் இடம். சரி, 11ஆம் இடத்துல என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா, இவங்க வந்து பணத்தை ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்க, இவங்க உறவுகளை ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்க. ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை இல்லையா. ஒன்றை மட்டும் வச்சு வாழ முடியாது. அப்போ பணம் நிறையா இருக்குது அப்படின்னா நிம்மதி வராது. சரி, உறவுகள் நிறையா இருக்குது அப்படின்னா இந்த பணத்தாலேயே சண்டை வர்றதும் உண்டு. சார் நிறைய பணம் சம்பாரித்து வச்சுருக்கேன் வீட்டில் பாருங்கள், அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் பாசம் இருக்காது, ஒற்றுமை இருக்காது. என்ன காரணம்னா அவங்க ஒற்றுமையாக இருந்தாலும் அவங்க 7ஆம் இடம் அந்த ஒற்றுமையை பிடுங்கி போட்டுரும். என்னென்னா உங்கள் அண்ணன் உன்னையே ஏமாத்துறான், உங்கள் அக்கா உன்னையே ஏமாத்துறா, அதனால் நீ ஏமாளியாக இருக்கிற, ஒரு விவரமும் தெரியாதவன், நீ உங்கள் ஆத்தா மாதிரித்தான், உன்னைய பூரா பயிலும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவனுக்கே டவுட் வந்துடும், 10 தடவை சொல்லலை, ஒருவேளை நம்ம தான் ஏமாந்துட்டோமோ அப்படின்ற மாதிரியான டவுட் வந்துடும் நம்மளுக்கு. அப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது, குழம்பிடுவான். அப்போது பணம் சம்பாரித்து வச்சுருந்தா 11ஆம் இடம் வலுவாக இருந்தால் 7ஆம் இடம் கெட்டு போகிறதும் உண்டு. 7ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது சார், ஆனால் பணம் காசு நிறையா இல்லை, அவங்கள்ட்ட வறுமை இருக்குது அப்படின்னு வைங்களேன். அப்போ மனைவி மதிக்க மாட்டாங்க. ஆமாம், உங்ககிட்ட வாக்கப்பட்டு எண்ணத்தை கண்டு எங்கள் அப்பே இருந்தேன், இந்த கிணத்துல கொண்டு வந்து என்னையை உருட்டி விடுறதுக்கு அப்படின்ற மாதிரியான மனோநிலையில் பேசுவாங்க. அப்போது என் வாழ்க்கை வீணாக போச்சு, அல்லது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் வந்து வர்றதுக்கான காரணம் வறுமை. அப்போ ஒரு பொருளாதாரம் இல்லாத நிலையில் அந்த சொந்த பந்தம் இழுத்து பிடிச்சி நின்னா தான் அது வாழ்க்கைக்கு சிறப்பான வாழ்க்கைக்கான ஒரு அமைப்பு. அப்போ 11ஆம் இடம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஆனால் 7ஆம் இடம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டினா அது வெட்டி வாழ்க்கை, ரைட்டா, அது வாழலைன்னு அர்த்தம். சார் ஒருத்தன் பணக்காரனாக இல்லைன்னாலும் வாழ்வான், ஆனால் பொண்டாட்டி இல்லாமல் வாழ முடியுமான்னா வாழ முடியாது, ரைட்டா. அப்படி வாழ்ந்துடலாம், நான் வாழ்ந்தனே அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வாழ்ந்ததுக்கு பேர் வாழ்க்கை இல்லை, அவன் வாழ்ந்து பார்த்துருக்கிறான், டெஸ்ட் எடுத்துருக்கிறான், அவ்வளோதானே தவிர வாழ்க்கை வாழலை. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ 11ஆம் இடம் மட்டும் இல்லைன்னா 7ஆம் இடம் மட்டும் இருந்தால் வாழ்ந்துட முடியுமா, வாழ்ந்துட முடியும். 11ஆம் இடம் இல்லைன்னாலும் வாழ்ந்துட முடியும். ஆனால் 11ஆம் இடம் மட்டும் இருந்ததுன்னா 7ஆம் இடம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறதுனால 7ஆம் இடம் சிறந்ததுன்னு எடுக்கலாம் இதில், சரியா. என்ன காரணத்தினால இப்போ 11ஆம் இடம் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னா பணம் இல்லாமல் வாழ முடியும். அது வந்து 2 பேருடைய மன ஒற்றுமையை பொறுத்தது. நிறைய குடும்பம் அதில் பிடுங்கிட்டு போகுது. ஆனால் 7ஆம் இடம் இல்லாமல் எப்படி வாழ முடியும், பிடுங்கிட்டு போயிரும்ல, வாழ்க்கையே இல்லைல்ல. அப்போ அர்த்தமுள்ள சிறப்பான வாழ்க்கைக்கு 7ஆம் இடம் மிகச்சிறந்ததே என்பது நம்ம தீர்ப்பாக வச்சுக்கிட்டு, நீ ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம், மணி 2:15 ஆச்சு, இன்றைக்கி தான் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் சாப்பிடாமல் இருந்திருக்கோம். அதனால் அடுத்து சாப்பாட்டு பிரேக்கு. சார் சாப்பாட்டு பிரேக் தானே சார்? இருக்குது சார், அதுக்கு முன்னாடி ஒரு குழுக்களும் இருக்குது. குழுக்கள் முடிச்சுட்டு, ஏன்னா நமக்கு வழக்கமான அந்த குழுக்கள்னு ஒன்று இருக்கும், அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம சாப்பாட்டு பிரேக்கு போயிடலாம். பிரேக்குக்கு அப்புறமும் பேச்சு நிறையா இருக்குது.